கோபத்தை அனுபவிக்கும்படி காத்திருக்கும் ஜனங்கள், மீறுதல்களுக்கு உட்பட்டிருக்கிற ஜனங்கள், அசுசியாக நடந்திருக்கிற, அவலட்சணமாக நடக்கிற ஜனங்கள். ஒரு பக்கம் தேவன், ஒரு பக்கம் பொல்லாத ஜனங்கள். இந்த தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்? இந்த பொல்லாத ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சோ இந்த பொல்லாத ஜனங்களை அழிக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கோபத்தை ஆற்றுவதற்காக தேவனுக்கும் இந்த பொல்லாத ஜனங்களுக்கும் நடுவுல போய் ஒரு தேவ மனுஷன் நிற்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்கு பெயர் தான் மன்றாட்டு. அததான் நம்ம வாசிச்ச வசனத்துல திறப்பின் வாசல் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ மன்றாட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பகுதிகளுக்கு நடுவில். எந்தெந்த பகுதி? ஒன்று பரிசுத்தமுள்ள தேவன், இன்னொன்னு பொல்லாதவைகளை செய்கிற ஜனங்கள். இவங்க 2 பேருக்கும் நடுவுல போய் நிற்கிறது தான் மன்றாட்டு. மோசே இப்படித்தான் 40 வருஷமும் ஊழியம் செஞ்சிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட போக வேண்டியது, ஜனங்களுக்காக பாரப்பட்டு பரிதபித்து ஜெபிக்க வேண்டியது, ஜனங்க கிட்ட வர வேண்டியது, கர்த்தர் சொன்ன வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது. சோ தேவனுக்கும் மனிதர்களுக்கும் நடுவுல நின்ற ஒரு மத்தியஸ்தனாக, ஒரு இந்த மேன் ஆஃப் இன்டர்செஷனாக, ஒரு ஆண்டவருக்கும் மனுஷங்களுக்கும் நடுவுல நின்று ஊழியத்தை நிறைவேற்றிய ஒரு மனுஷனாக இந்த மோசே இருந்திருக்கிறார். மோசையை நம்ம வேதத்துல அப்படி பல இடங்களில நம்ம பார்க்க முடியும். மோசையினுடைய மன்றாட்டு மற்ற மன்றாடுகிறவர்களை காட்டிலும் இன்னும் ஒரு படி மேல உயர்த்தப்பட்ட நிலைமையில இருக்கு. அததான் நம்ம யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. சோ யாத்திராகமம் 32வது அதிகாரம் முழுமையுமே நீங்கள் வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல மகிமையான பல காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறத நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாதவைகளை தொடர்ந்து செய்கிறவர்களாக இருக்கிறதுனால இந்த ஜனங்க மேல கர்த்தருக்கு பயங்கரமான உக்கிர கோபம், ஜனங்க மேல ஆண்டவருக்கு பயங்கரமான துக்கம். அந்த துக்கம் இப்ப கோபமா மாறிடுச்சு. இப்ப ஜனங்களை கர்த்தர் அழிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஜனங்க மேல இருக்கக்கூடிய தன்னுடைய கோபத்தை தீர்த்து கொள்ளுவதற்காக ஜனங்களை நாசம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேகிட்டயே வந்து நின்று பேசுகிறத வேதத்துல நம்ம பார்க்க முடிகிறது. பாருங்க, நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்க. தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, யாத்ராகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார் என்று சொல்றாரு. உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். 10வது வசனம் சொல்றது வாசிக்கிற பாருங்க. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு என்று சொல்றாங்க. என் கோபம் இவங்க தங்களுடைய வழிகளை கெடுத்துக்கிட்டாங்க. அதனால என் கோபம் இவர்கள் மேல மூழவும் நான் இவங்க எல்லாரையும் அழிக்கவும் நீ என்னை விட்டு. இந்த ஜனங்களை ஆண்டவர் தான் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து, எகிப்தினுடைய சிறையிருப்புல இருந்து கர்த்தர் அழைச்சுக்கிட்டு வந்தார். இப்ப அதே ஜனங்கள் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் இவங்களை அழிச்சிடுறேன் மோசே, நீ என்னை விட்டு விடு அப்படிங்கிறார். நான் இவங்களை அழிக்கட்டும் என்று சொல்லுகிறேன். அப்படி அந்த அளவுக்கு இந்த ஜனங்கள் தேவனுடைய இருதயத்தை என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கோபப்படுத்தி இருக்கிறார்கள். ஆண்டவருடைய இருதயத்துல மகாவுக்குரமான கோபம், பயங்கர கோபம். இந்த ஜனங்களை நாசம் பண்ணுவேன். நம்ம அந்த வார்த்தையை தான் வாசிச்சோம் சங்கீதம் 106:23. ஜனங்களை நாசம் பண்ணுவேன். யோசிச்சு பாருங்களேன், இந்த வேர்டெல்லாம் எவ்வளவு குரூரமான வார்த்தை, எவ்வளவு ரொம்ப கொடுமையான வார்த்தை. நாசம் பண்ணுவேன். சில பேரு சபிக்கும் பொழுது சில புறஜாதி ஜனங்க ஒருத்தர் மேல சாபம் விடும் பொழுது அப்படிதான் சாப்பிடுவ, நீ நாசமா போயிடுவ, நீ நாசமாயிடுவ, நீ நல்லா இருக்கவே மாட்ட. சோ இந்த நாசம் அப்படிங்கிற வேர்டு வந்து கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய், ஒரு முழுவதுமான சங்காரம், ஒரு முழுவதுமான அழிக்கப்படுதல், பயங்கரமான தீமை. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய சொந்த ஜனத்தை குறிச்சு சொல்றாரு, நான் இந்த ஜனங்களை நாசம் பண்ணட்டும்,
நான் அந்த ஜனங்களை அழிக்கட்டும், என் கோபம் அந்த ஜனங்க மேல மூழட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சோ அவ்வளவு கோபத்தோடு கூட ஆண்டவர் ஜனங்க மத்தியில இருக்கும் பொழுது மோசையினுடைய மன்றாட்டு எப்படிப்பட்டதாக இருந்தது? ஒரு 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 தேவனுடைய மனுஷன் எப்படிப்பட்ட மன்றாட்டின் மனமுள்ளவனாக, இந்த மன்றாடுகிற இருதயம் உள்ளவனாக இருக்கணும் அப்படிங்கிறத மோசையினுடைய வாழ்க்கையில நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இந்த மோசையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற யாத்திராகமும் அதற்கு பிறகு என்னாகமும், இந்த 2 ஆகமங்கள்ல மோசையினுடைய காரியங்களை ரொம்ப அதிகமாக நம்ம வாசிக்க தியானிக்க முடியும். பட் பரவலா பல இடங்கள்ல இருந்து பார்க்காம நமக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்துல இந்த யாத்ரா 32வது அதிகாரத்துல இருந்து மாத்திரம் நான் உங்களுக்கு மோசையினுடைய மன்றாட்டு எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்பர் 1, முதலாவது காரியம் மன்றாட்டு அப்படின்னு சொல்லி சொன்னா, மோசையினுடைய மன்றாட்டு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, கவனிங்க, ஜனங்களுடைய பொல்லாத நிலைமையை அறிந்திருந்தும் மன்றாடுகிறவனாக இருந்தார். ஜனங்கள் அவங்க பொல்லாதவர்கள் என்று அறிந்திருந்தும் அவர்களுக்காக மன்றாடுகிறவராக இருந்தார். கவனிங்க, மன்றாட்டுனாலே அது அக்கிரமக்காரர்களுக்காக, பொல்லாதவர்களுக்காக, மீறி நடக்கிறவர்களுக்காக, மீறுதல் செய்கிறவர்களுக்காக தேவ சமூகத்துல போய் கெஞ்சி ஜபிக்கிற ஜபத்துக்கு பேர் தான் மன்றாட்டு. நல்லவர்களுக்காக, நன்மை செய்கிறவர்களுக்காக, வாழ்க்கையை காத்து கொள்ளுகிறவர்களுக்காக, வாழ்க்கையில சரியா இருக்கிறவங்களுக்காக ஜபிக்கிற ஜபத்துக்கு பேர் மன்றாட்டு இல்லை. நம்பர் 1, மன்றாட்டுனாலே மற்றவங்களுக்காக ஜபிக்கிற ஜபம். 2வது, மற்றவர்கள் அப்படின்னு சொன்னா எல்லாரும் கிடையாது, பொல்லாதவர்களாகிய மற்றவர்களுக்காக ஜபிக்கிற ஜபத்துக்கு பேரு தான் மன்றாட்டு. ஆக்சுவலா உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த கிரிமினல் லாயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்க. கிரிமினல் லாயர்ஸ், அதாவது இவங்க கிரிமினல்ஸ்க்காக வழக்காடுகிறவர்கள். எப்படி வழக்காடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிரிமினல் புத்தியோடு கூட வழக்காடுவாங்க. இவங்க வழக்காடுகிறதே கிரிமினல்ஸ். ஒரு உதாரணத்துக்கு ஒரு கொலை குற்றவாளி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. அந்த கொலை குற்றவாளிக்காக இவங்க வழக்காடுவாங்க. இவங்க வழக்கே எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் அவ்வளவு கிரிமினலா இருப்பானா, அவனை காப்பாத்துறதுக்காக இந்த லாயர் இன்னும் நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவார். ஏன்னா இவருக்கு தெரியும், என்ன தெரியும், சட்டம்னா என்னன்னு தெரியும், நீதினா என்னன்னு தெரியும், ஒரு வக்கீல் எவ்வளவு எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் பொய் சொல்லலாம் அப்படிங்கிறது தெரியும், ஒரு ஜட்ஜ ஜட்ஜ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவார், அவர் எந்த மனநிலையில என்ன எவிடன்ஸின் அடிப்படையில தீர்ப்பு சொல்லுவார் அப்படிங்கிறது தெரியும். அதனால இவர் என்ன செய்வார்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளவு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணி தன்னுடைய கிரிமினலான தன்னுடைய என்ன சொல்றது கட்சிக்காரருக்காக வழக்காடுவார். கிட்டத்தட்ட மன்றாடுகிறவன் அப்படிங்கிறவனும் அப்படித்தான். ஆனா ஒரே ஒரு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிரிமினல்களுக்காக, அதாவது குற்றவாளிகளுக்காகத்தான் வழக்காடுகிறோம். ஆனா குற்ற செயல்களோடு அல்ல, கிரிமினல் ஆக்டிவிட்டிஸோடு கூட இல்ல, பொய்யோடு கூட இல்ல. ஆண்டவருடைய இருதயத்தை கரைய பண்ணுகிற கண்ணீர் என்று சொல்லப்படுகிற ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு பொல்லாதவர்களும் மீறுதல்களும் அக்கிரமக்காரருமான இருக்கிற ஜனங்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல போய் மன்றாடுவது. அப்ப கவனிங்க, நம்பர் 1, முதலாவது மோசையினுடைய மன்றாட்டு எப்படின்னு கேட்டீங்கன்னா, பொல்லாதவர்களாகிய ஜனங்களுக்காக அவருடைய பொல்லாத நிலைமை அறிந்திருந்தும் மன்றாடுகிறவனாக. நீங்க யோசிச்சு பாருங்களேன், நம்ம சில நல்லவர்களுக்காக வழக்காடுவோம், வாதாடுவோம், உங்க பட்சத்துல நிற்போம். இவங்க கரெக்டா இருக்கிறாங்க, இவங்க சரியா இருக்கிறாங்க, அவங்க நீதிமான் அப்படிங்கறக்காக நம்ம அவங்க பக்கத்துல போய் நின்று சில காரியங்களை செய்வோம். ஆனா நம்மள எத்தனை பேர் அதாவது கெட்டவர்களுக்காக, தீமை செய்கிறவர்களுக்காக, பொல்லாப்பு செய்கிறவர்களுக்காக நம்மள எத்தனை பேர் போய் மன்றாடுவதற்காக, உதவி செய்வதற்காக உங்க பக்கத்துல நின்றுப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம உதவி செய்ய மாட்டோம். ஒண்ணும் வேண்டாம் பாருங்களேன், நம்ம ரோட்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுகிட்டு இருக்கிறோம், ஒரு குடிகாரர்
அவரை பார்த்தாலே தெரியுது. அவருடைய சட்டை, அவர் போட்டிருக்கிற லுங்கி, அவருடைய ஷேவிங் பண்ணாத தாடி, அவருடைய முக பாவனை, இதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. கண்கள் செவந்து போய் இருக்குது. அவர் பிச்சை எடுத்துக்கிட்டு நிக்கிறாரு. ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடுங்கயான்னு சொல்லி நம்ம கிட்ட தான் வந்து கேட்கிறாரு. அவரை பார்த்தாலே நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவர் 10 ரூபாய் வாங்கிட்டு போய் காசை சேர்த்து குடிச்சிடுவாரு அப்படிங்கிறது தெரியும் இல்லைங்களா? அப்ப நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு அந்த 10 ரூபாய் கொடுக்கறது இல்ல, கொடுக்க நம்ம மறுக்கிறோம். ஏன்? அவர் சரியில்லாது, அவர் கெட்டவர். அவர் என்கிட்ட வாங்கிட்டு போற பணத்தை எடுத்துட்டு போய் தவறான காரியத்துக்காக பயன்படுத்துவார். அவர் நல்லவர் இல்லை, அவர் கெட்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதவி செய்கிறது இல்லை. அன்னைக்கு நானும் என் கூட சில சகோதரர்களும் ஒரு பேக்கரியில உட்கார்ந்து இருந்தோம், டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அப்போ ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மா வந்து, யா ஒரு டீ வாங்கி கொடுங்கய்யா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்க ஒரு ஒரு 7-8 பேர் இருந்தோம். அப்போ அந்த அம்மா டீ கேட்ட உடனே நான் அந்த கடைக்கார்ட்ட சொன்னேன், ஒரு டீ ஒண்ணு அந்த அம்மாவுக்கு கொடுத்துருங்க, நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். உடனே அந்த அம்மா, அவரு சிரிச்சுக்கிட்டே டீ போட்டார். ஏன்னா அவரு அங்கதான் கடை வச்சிருக்கிறார். அவரு இந்த அம்மாவை டெய்லியும் பாக்குறாரு. ஓகே. அவர் டீ போடும்போது கொடுக்குறேன், ஆனா உங்களுக்கு ஒரு 100 ரூபாய் இழுத்து விடாம அந்த அம்மா விடாது பாத்துக்கோங்க அப்படின்ட்டு டீ போடுறேன். டீ கொண்டு போய் கொடுத்த உடனே அந்த அம்மா கேக்குது, ஐயா ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுங்கய்யா அப்படின்னு கேக்குது. சரி ஒரு பிஸ்கட் கொடுத்துருங்க, ஒரு 10 ரூபாய் பிஸ்கட் கொடுத்துருங்க அப்படின்னா, அந்த அம்மா அந்த கடைக்காரர் சொல்லு, அந்த பிஸ்கட் வேண்டாம், அந்த பிஸ்கட் தாங்க. எந்த பிஸ்கட் கேக்குறாங்க? 40 ரூபாய் 60 ரூபாய் விலை மதிப்புள்ள பிஸ்கட் கேக்குறாங்க. அவரு அதத்தான் சொன்னாரு அந்த கடைக்காரர். என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னு கேட்டா, உதவி செய்யலான்னு போனா அந்த அம்மா நல்லவங்க கிடையாது. யாருகிட்ட எல்லாம் என்ன எவ்வளவுலாம் காசு அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அப்படி அடிக்கணும்னு நினைக்கிற ஆளு. அப்போ கெட்டவர்களாக இருக்கிற இவர்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படிங்கிற மனநலம் நமக்கு வருமா? ஆனா மோசே ஜனங்கள் கெட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற அந்த மன்றாட்டு மோசேயினுடைய இருதயத்துக்குள்ள இருந்துச்சு. நல்லா கவனிங்க. எல்லாருக்குள்ளேயும் இந்த ஜெப சிந்தை, இந்த ஜெப ஆவி இருக்காது. இது அதனாலதான் சொல்றேன், மோசையினுடைய மன்றாட்டு அல்லது மன்றாட்டு ஊழியத்துல மோசே மற்றவர்களை விட ரொம்ப வித்தியாசமானவர். தான் யாருக்கு ஊழியம் செய்கிறேனோ, தான் யாருக்கு மன்றாடுகிறேனோ அவங்க மகா மோசமானவர்கள் என்பது மோசைக்கு நல்லா தெரியும். அவங்க சரியில்லைங்கிறது மோசைக்கு நல்லா தெரியும். அவங்க அவங்க வாழ்க்கை ஒழுங்கில்லைங்கிறது மோசைக்கு நல்லா தெரியும். அவங்க தேவனிடத்துல நன்மையை பெற்றுக்கொண்டு தேவனுக்கு நன்றி துரோகம் பண்ணுகிறவர்கள் என்பது மோசைக்கு நல்லா தெரியும். அவங்க ஆண்டவரை மேலும் மேலும் கோபப்படுத்துகிறார்கள், ஆண்டவருடைய இருதயத்தை காயப்படுத்துகிறார்கள் என்பது மோசைக்கு நல்லா தெரியும். ஆனா கூட மோசே ஜனங்களுடைய நிலைமையை அறிந்திருந்தும் அவர்களுக்காக மன்றாடுகிறவராக இருந்தார். நம்பர் 1, முதலாவது காரியம், மோசையினுடைய மன்றாட்டு பொல்லாத ஜனங்களுக்காக மன்றாடினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்க கூட என் கூட பேசுகிறார். நம்முடைய திருச்சபையில அல்லது நம்முடைய ஊழிய தலங்களில நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய புறஜாதி மக்களில ஒரு கூட்டத்தார் பொல்லாதவர்களாக இருக்கிறாங்க, மகாமோசமானவர்களாக இருக்கிறாங்க, அசுத்தையும் விரும்பி செய்கிறவர்களாக இருக்கிறாங்க, அக்கிரமங்களை நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறாங்க, அருவருப்பான காரியங்களுக்கு உட்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம மன்றாடணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களுக்காக நம்ம மன்றாடி ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவங்க கெட்டவங்க, அவங்கள விட்டுருவோம் அப்படின்னு ஒரு நாளும் ஒருபோதும் ஒருவரையும் தள்ளி விடாதீர்கள். உங்க சர்ச்சில் கூட சில பேர் நானும் ஒரு சர்ச் பாஸ்டரா இருக்கிறதுனால ஐ நோ எவ்ரி பாஸ்டர். எனக்கு எல்லா போதகர்களுடைய ஊழியத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். சர்ச்சில் ஒரு கூட்டம் அவங்க கோராகின் புத்திரர்களை போல இருப்பாங்க, அவங்க கோலியாத்துகளை போல இருப்பாங்க. அவங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு முறுமுறுப்பை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க மேல ஒரு பாஸ்டர் மனத்தாங்கல் அடைவதற்கு பலவிதமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்றாருன்னா,
அந்த பொல்லாதவர்களாகி அவர்களுக்காக நம்ம மன்றாட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம அவங்களுக்காக தான் மன்றாடி ஜெபிக்கிறோம். அக்கிரமத்திலும் அசுத்தத்திலும் பிடிபட்டு போயிருக்கிற அந்த ஜனங்களுக்காக தான் நம்ம தேவ சமூகத்துல மன்றாடணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இயேசு கூட பாருங்க, ஆண்டவர் நமக்காக தான், நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்கலாம், ஆனா வேதம் சொல்லுகிறது நம் சத்துருக்களா இருக்கையில் அவர் நமக்காக ஜீவன் கொடுத்தார். நம்ம சத்துருக்களா இருக்கும்போது, ஆண்டவருக்கு விரோதிகளாக இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு எதிரடையானவர்களாக இருக்கும் பொழுது, ஆண்டவர் நம்மளை தேடி வந்து நம்மை தெரிந்து கொண்டு நம்மளை